சொல்கிற மாதிரி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு வரலண்ணா. அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸ்கூல் ஆர் காலேஜ் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிறந்த 90 நாள் ஆன குழந்தை எழுந்து ஓட மாட்டேங்குதுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இவ்வளோ கேட்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க பார்த்தீங்கல்ல, அந்த 3வது படிக்கிற பையன் எதையோ வாங்கி வாய்க்குள்ள வச்சான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாற்றம்ன்றது எங்க இருந்து வர்றது? எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு கதையை சொன்னேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் தாவேக அரசு பொறுப்பு இல்லைங்க. உங்க கையில இருக்குது மாற்றம். நான் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன், ரீல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன்னா மாற்றம் இல்ல. இதை எடுத்து ரீல்ஸ் போடுறவன் தான் தாவேகாரன். அந்த ரீல்ஸ்க்கு நடவடிக்கை எடுக்கிறது தான் தாவேக அரசாங்கம். அந்த முயற்சியில ஒரு சின்ன பங்கு வகிங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்க மாட்டீங்க. அந்த பையனை கூட நீங்க காட்டி கொடுக்க வேண்டாம். அவன் வாங்கின கடையை உங்களால காட்டி கொடுக்க முடியுமா? சொல்வீங்களா? இப்ப வீடியோ கேமரா வரும், சொல்வீங்களா? இந்த தைரியத்துல நீங்க இருப்பீங்க. தாவேக அரசு 90 நாள். ஆமா, இவர் மேடை பேச்சுல பேசிட்டு போயிடுவாப்புல. அப்புறம் மாட்டினாங்கன்னா அந்த பையனை நம்ம தான் அதே கதி. ஏங்க, நீங்க மாற்றம் தருவீங்க, உங்களுக்கு வாக்களிச்சு நாங்க வந்தா நீங்க என்னங்க எங்கள்கிட்ட மாற்றம் கேட்குறீங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? இதே போல தான் ஒரு கல்லூரி மாணவனும் ஒரு பள்ளி மாணவனும் இந்த போதைப் பொருளை காட்டி கொடுத்தது தான். அது எந்த நிலைமையில் ஆச்சு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பார்க்கலையா? அவங்க 2 பேர் இறக்க செய்யும் போது அந்த நீதி கூட வாங்கி தர முடியல. அதை குறித்து யாரும் பேசலை. அப்போது அது சரி. அப்போது இவர் கேட்ட கேள்வி தப்பு. இவர் என்ன கேட்டாருன்னா எங்கெங்கே குறைஞ்சதுன்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவர் பதில் சொல்லிருக்காப்புல. பாருங்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, 90 நாளில் எப்படிங்க ஒரு குழந்தை ஏஞ்சி ஓட நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே? குழந்தைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடணும்? ஓட்டப்பந்தயத்துக்கு எதுக்கு கலந்துக்கிறீங்க? அண்ணன் கேட்குற கேள்வி என்னென்னா, 90 நாளான குழந்தைய நீங்கள் ஓட சொன்னால் அது எப்படி நியாயமாக கேட்குறீங்களே? 90 நாளான குழந்தை தானே, குழந்தையா இருக்கணும்ல. நானும் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுவேன், எங்களுக்கும் ஓட தெரியும், நாங்களும் ஓடுவேன்னு சொல்லிட்டு போய் ஓட்டப்பந்தயத்தில் நின்றுட்டு நீங்கள் ஓடாமல் இருந்தீங்கன்னா அப்போ காரணம் சொன்னால் அது சரியாக இருக்குமா? இதெல்லாம் நொண்டி சாக்கு. இதெல்லாம் கதையை எதிர்பார்க்கலாம், மாற்றத்தை தான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தாங்க மாற்றம் செய்யணும். நாங்கள் என்ன மாற்றம் செய்கிறது? எங்களால் முடிஞ்சது இதுமாரி பேசுவோம், அதுமாரி அதை நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து வெளியிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தானே காவல்துறை வச்சு, நீங்கள் தானே தனி ஒரு அமைப்பு வச்சு, நீங்கள் தான் அந்த போதைப் பொருள் ஒழிப்பை நீங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் தான் சரி பண்ணணும். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு ஊழலை தடுக்கணும்ன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில இது செய்யலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்ப இதை QR கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உண்மையாலுமே சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அக்கா மிகவும் அருமையாக பேசுகிறாங்க. உண்மையாலுமே இந்த விஷயம் நடக்குது தான். கிராமப்புறத்தில் உண்மையாலுமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்னா, அந்த கடையில் அரிசி கேட்டால் அரிசி இல்லைன்னுவாங்க, எண்ணெய் கேட்டால் எண்ணெய் தீந்துருச்சுன்னுவாங்க, சோப்பு தீந்துருச்சுன்னுவாங்க. நமக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை தீந்துருச்சுன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அங்கேயும் ஒரு ஊழல் நடக்குது. அக்கா சொல்கிற மாதிரி மது கடைக்கு எப்படி அவங்க ஆன்லைன் மூலயமா அந்த பேமெண்ட் மெத்தடை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரியே இந்த ரேஷன் கடைக்கும் ஊழலை குறைக்கிறதுக்கு, ஊழல் முறையை தடுக்கிறதுக்கு ரேஷன் கடையிலையும் சில விஷயத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் எல்லா பொருளும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இவங்க நடுவில் அந்த பொருளெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வேறு இடத்தோட சேல்ஸ் பண்ணுறாங்க. இதனால் நிறைய பொதுமக்களுக்கு அந்த விஷயம் கிடைக்காம போயிடுது. பல இடத்துல நான் பார்த்துருக்கேன் பொதுமக்கள் அவதிப்படுறது. அது பொதுமக்கள் என்ன, நானே பட்டிருக்கேன். அந்த விஷயம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். சரிடா, இப்போ இந்த விஷயம் சரியா தவறா அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம் சரி. எப்படி சரின்னு பார்த்தா, கார் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா, கார் இல்லாதவங்கன்னு பார்த்து அவங்களுக்கு காரை ரெடி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆட்களை போடுங்க. காரணம் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ அப்பப்போ அலைச்சலாக இருக்கும், ஓடுவாங்க ஓடிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு டிரைவரை போடுங்க, உங்களுக்கு ஒரு காரை கொடுங்கன்னா நியாயமான விஷயம். சரி, ஓகே, ஒரு நல்லது செய்கிறாங்க, பார்த்துப்போம். இதில் ஒரு தவறு என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கிற பல எம்எல்ஏக்கு கார் இருக்கும், கண்டிப்பாக கார் இருக்கும். கார் இல்லாத எந்த ஒரு எம்எல்ஏவும் கிடையாது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார் கொடுங்க நாங்கள் சொல்கிறோம், அதில் தவறு இல்லை. ஆனால் நிறைய பேர் கார் வச்சு தான் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்ல அந்த தேர்தலில் அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, பணம் இல்லை, கஜானாவில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பணம் இல்லை, அதனால தான் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியல, அதனால தான் 4,000 கொடுக்க முடியல,
அதனால தான் வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே எளிதில் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா பணம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. நம்ம அதுக்குள்ளே நம்ம மாநிலத்தோட எல்லா விஷயமே உயர்ந்துச்சான்னு பார்த்தா அப்பெல்லாம் எதுவும் இல்லை. மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி, சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகமும் சரியா இருக்கா, செழிப்பா இருக்கா, அதோட மக்களுடைய தேவை முழுசா பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னா நீங்க வந்து எப்படி வேணா பண்ணுங்க, யாரும் கேட்க போறது. இன்னும் மக்களுக்கான தேவையை இன்னும் பூர்த்தி செய்யப்படலை. அதுக்கு முன்னாடி உங்களோட தேவையை பூர்த்தி செய்யப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? இதே தான் தொடர்ந்து மற்ற ஆட்சியாளரும் பண்ணாங்க. நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிக்க வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யாராக இருந்தாலுமே எல்லா கட்சிக்காரருமே நான் சொல்கிறேன், எல்லா கட்சிக்காரங்களுமே என்ன பண்ணுவாங்க, பிஜேபியை குறித்தோ காங்கிரஸ் குறித்தோ பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த போஸ்டிங் முதல்வர் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அந்த கட்சியை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு மரபுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அரசியல் வேறு, தனி மனித உறவு வேறு அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஆனால் இவர் விஜய் அண்ணா வந்து பேசியிருப்பாப்புல, யாரை குறித்து, ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசியிருப்பாப்புல, பிஜேபியோட அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், ஆனால் ஒன்று சேர்ந்துருவாங்களாம் அப்படின்னு சொன்ன அங்கே அந்த வசனம் பொருந்துச்சுன்னா அப்போது அந்த வசனம் இங்கேயும் பொருந்திருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு வந்து ஃபேக் நியூஸ் பரவும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இந்த விஷயத்தை காட்டி பார்த்தியா, கர்நாடகாவில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, வயசான அந்த முதியோர் இல்லத்துக்கெல்லாம் உணவளிக்கிறாங்க, டிவிகே சார்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கவங்க சொன்னாங்க. நான் யோசிச்சேன், இது எப்படா முடியும், நம்ம தமிழகத்திலே இதெல்லாம் பண்ணலையே, பெங்களூரில் எப்படா பண்ணிருப்பாங்க நான் நினச்சேன். அப்புறமா தான் தெரியுது ஒரு விஷயமா வெளியே வருது. இதெல்லாம் அப்போது ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, ரூட் மாஃபியாவோட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். நடந்துருச்சு. தொடக்கத்தில் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் வந்து பேசியிருந்த இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க, கூட்டம் அப்படியே நெருக்கிடுச்சு, போராட்டம் ஒன்றும் களை கட்டிடுச்சு அப்படின்னு ஒரு நிறைய வீடியோஸ் வந்துச்சு. நான் பார்த்தேன், ஒரே ஷாக்கு, உண்மை மாதிரியே இருந்துச்சுங்க. அது வந்து ஏஐ வீடியோ மாதிரியே தெரியல, அப்படியே உண்மையாக வந்த மாதிரியே இருந்துச்சு. நான் நம்பிட்டேன் ஒரு செகண்டு, பாரா அண்ணனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா, அப்போது அரசியலுக்கு வேறு லெவலில் அவர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது அதெல்லாம் ரூட் மாஃபியாவோட வேடா அப்படின்னு. அதுவும் இந்த ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸில், தமிழ்நாட்டில் இருக்கிறத விட ஹிந்திக்காரங்க அதிகம் பேர் இருக்காங்க. எப்படின்னு தெரியல. வாகா எல்லையில் வந்து இந்த கட்சியோட பாட்டு ஓடுது, எப்படின்னு தெரியல. பலர் வந்து ஒரு வீடியோக்கும் 70,000 80,000 வாங்குறதா பல குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ ஒன்று இடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிட்டார், அப்போது இந்தியாவில் பிஎம் ஆகிடுவார். அப்போ அதுதானே. ஆனால் நல்லது, ஆனால் அவர் பாடு, அவர் நிர்வாகம், அவர் இந்தியா, நம்மளும் என்ன பண்ண முடியும், ஆகிட்டாருன்னா வணக்கம் ஜி, வாங்க ஜி, போங்க ஜின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சர் போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே பல முறை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள், புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்தில் வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாலுமே இந்த மாதிரி சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏ கிட்டலாம் போயிட்டு சொல்லுங்க, என்னை வந்து புகழாதீங்க, புகழ்ந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கண்டிங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தில் பேசுகிறத தவிர்த்து அதிகமாக பண்ணுறது வந்து புகழாரம், அதிகமாக வந்து சிஎம் குறித்து புகழ்கிறாங்க. அது கொஞ்சம் அதை நிறுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப அவர் மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். சட்டமன்றத்தில் மாமான்னு சொன்னால் அவை குறிப்பு விட்டு நீக்கிங்கன்னா அப்போது தளபதின்னு சொல்லலாமா? அப்போது விஜய் சாரை அண்ணன் சொல்லலாமா? அண்ணன் சொல்கிற வார்த்தையை வந்து நீங்கள் வந்து அவை விட்டு நீக்குவீங்களா?
அவர் சொன்னது தவறு தான், மாமான்னு சொல்கிறத தவிர்த்துட்டு அங்குள்ள நீங்கள் அண்ணனாக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா அமைச்சர் பெருமக்கள் உறுப்பினர்கள் அப்படி தான் நீங்கள் வந்து கூப்பிடுமே தவிர மாமா அண்ணன்லாம் கூப்பிடக்கூடாது. அது சரி, ஆனால் மாமான்ற வார்த்தையை அவை குறிப்பிட்டு நீக்கிறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அப்போது அண்ணன் சொன்னாலும் நீங்கள் நீக்கணும், இப்போ தளபதின்னு சொன்னாலும் நீங்கள் நீக்கணும். அந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க.